வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அதாவது இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50,000 ஒரு பிசி பில்ட். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 40,000 பிசி பில்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான். அதே மாதிரி இந்த 50,000 பிசி பில்டில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். 50,000 வந்து நீங்கள் ஒரு 50,000 உங்கள்கிட்ட காசு இருக்குது, நான் என்ன மாதிரி காம்போனன்ட்ஸ் வாங்கலாம் இந்த பிசிக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். அந்த காம்போனன்ட்ஸோட விலை எவ்வளோ அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். நான் mdcomputers.in அப்படிங்கிற வெப்சைட்ல இருந்து தான் வேலை பார்த்துருக்கேன். பிகாஸ் அமேசான் கரண்ட்லி அன்அவைலபிள் அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கம்ப்யூட்டர் யார் வாங்கலாம், யார் பில்டு பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்யூட்டர்னால என்னென்ன ப்ராசஸ் பண்ண முடியும், எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெக் அப்டேட்ஸ்லாம் எனக்கு உடனுக்குடனே வரும். அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ வீடியோ போடுறேன் அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 50,000 பிசி பில் பண்ண போகிற காம்போனன்ட்ஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசி யார் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிசினால் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த பிசினால் என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த 50,000 பட்ஜெட்டில் நீங்கள் பில் பண்ணுற பிசினால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் எடிட்டிங் கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நான் ஸ்டுடியோ ஒர்க்ஸ் ஏதாவது பண்ணணும், எனக்கு ஃபோட்டோஷாப் வேணும், நான் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கேன், ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பிசி யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஒரு சூப்பரான ஸ்பீடாக ஒர்க் ஆகும். அது ஒரு மெயினான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோ எடிட்டிங்கும் இதில் பண்ணலாம். நான் ஒரு அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கேன், இல்லை யூடியூப் வீடியோஸ் நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கல்யாண ஆல்பம்ஸ் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த சிஸ்டம்னால் எடிட் பண்ண முடியும். தாராளமாக நீங்கள் ஹை எண்ட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம். பட் ரெண்டரிங் ஆக மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இந்த சிஸ்டமில் இருக்காது. நீங்கள் தாராளமாகவே எடிட் பண்ணலாம். என்ன மாதிரி கண்டென்ட் எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் HD கண்டென்ட் எல்லாமே இதில் தாராளமாக எந்த ஒரு லேகிங் இல்லாமல் எடிட் பண்ணலாம். நீங்கள் ஃபுல் HDனா 1080p அந்த குவாலிட்டியில் எடிட் பண்ணலாம். 4K கன்ஃபார்மாக சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஃபுல் HD அதாவது ஃபுல் HD மட்டும் நீங்கள் எடிட் பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஆஃபீஸ்னால் MS வேர்டு, MS பவர் பாயிண்ட், ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இது சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டீம் பண்ணுறேன் இல்லை கேம் பண்ணுறேன் அப்படின்னா எல்லா கேமிங்கும் சப்போர்ட் ஆகும். பட் கொஞ்சம் கம்மி கிளாரிட்டியில் நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். இப்போ ரொம்ப ஹை எண்டான கேம்ஸ் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு 720pயில் சப்போர்ட் ஆகும். இல்லை கொஞ்சம் நார்மலான கேம்னு எடுத்திங்கன்னா உங்களால் ஃபுல் HDலே நீங்கள் தாராளமாக விளையாடலாம். ஸோ 720pயில் விளையாண்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டீம் பண்ண முடியும். தாராளமாக 720pயில் க்ளீனாகவே இந்த பிசினால் ஸ்டீம் பண்ண முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு ஸ்டீமிங் குவாலிட்டியில். ஸோ அந்த மாதிரி ஒரு பிசி தான் இது. நான் எதுக்கு லைக் ஜென்ரலாக எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பில் பண்ணது. ஸ்பெசிஃபிக்காக கேமிங் பிசி இல்லை எடிட்டிங் பிசி அப்படி பில் பட்டது கிடையாது. ஸோ நீங்கள் இது வாங்கினீங்கன்னா எல்லா ஒர்க்ஸும் தாராளமாக இந்த பிசினால் பண்ண முடியும். ஒரு 50,000 பட்ஜெட்னால ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபுல் பேக்கேஜ் கொடுக்க முடியும் இந்த பிசினால். ஸோ இப்போ நம்ம mdcomputers.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இப்போ காம்போனன்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதை பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு Ryzen 5 ப்ராசஸர் பற்றி பார்த்துருவோம். இந்த Ryzen 5 ப்ராசஸர் 3600 விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,252 ரூபா. ஸோ இந்த ப்ராசஸர் நம்ம சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 6 கோர் 12 த்ரெட் ப்ராசஸர். ஸோ இது மூலமாக நீங்கள் கேம்ஸ்லாம் ரொம்பவே ஃப்ளூயிடாக விளாடலாம். தாராளமாக சூப்பராக ஃபுல் HDலே இது சப்போர்ட் பண்ணும். பிகாஸ் 3rd ஜென்ரேஷன் பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 கோர் 12 த்ரெட் இருக்கிறனால நிறைய ப்ராசஸ் ஒரே டைமில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட பவர் கன்சம்ஷன் கொஞ்சம் ரொம்ப கம்மி. ஸோ நம்மளுக்கு பவர் சப்ளையும் கம்மியான வாட் இருக்கிற பவர் சப்ளையை வாங்கினாவே இது ஒரு சூட்டபுளான ஒரு விஷயம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிராஃபிக் கார்டு இருக்குது. கிராஃபிக் கார்டு பார்த்திங்கன்னா நம்ம GTX 1650 சூப்பர் அது சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிராஃபிக் கார்டோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,200 கிட்ட வருது. ஸோ இந்த கிராஃபிக் கார்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு DDR6 டைப் அப்படின்னு சொல்லலாம். DDR6 டைப்புங்கிறது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணப்பட்ட கிராஃபிக் கார்டு. ஸோ இதெல்லாம் ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ்
எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து ரொம்ப செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் கேமிங் பண்ணும்போது. ஃபுல் ஹெச்டிலே நீங்கள் தாராளமாக இதில் வந்து விளையாடலாம். அதாவது மீடியம் செட்டிங்ஸில் மோர் தென் உங்களுக்கு வந்து 100 ஃப்ரேம்ஸ்க்கு மேலேயே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கேலக்ஸி அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்க ரேட். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸோடு வருது. அடுத்ததான் நம்மளோட மதர் போர்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதே B450M அப்படிங்கிற சிப் செட் தான். பட் இந்த மதர் போர்டோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 7000 ரூபாய். இந்த மதர் போர்டில் நம்மளுக்கு என்ன எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 2 ரேம் ஸ்லாட் இருக்குது, பதில் 4 ரேம் ஸ்லாட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரேமோட ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் இதில். ஸோ வந்து ஹையர் ரேம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஸ்பீடாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பவர் சப்ளை பார்ப்போம். பவர் சப்ளை வந்து கார்ஷியஸ் VS450 வாட் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கோம். இது வந்து 2400 ரூபாய். ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து இந்த பவர் சப்ளை ஒரு சூப்பரான ஒரு பவர் சப்ளைன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இந்த நம்மளோட பில்டுக்கு இந்த பவர் சப்ளை மோர் தேன் எனஃப் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் நம்மளோட கார்ஷியர் வெஞ்சன்ஸ் 8GB ரேம். இது வந்து ஒரு 3000 MHz ஃப்ரீக்வன்சி ரேம். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3600 ரூபீஸ் கிட்ட வருது, 3700 கிட்ட. ஸோ மோர் தேன் சஃபிஷியன்ட். எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் உங்களுக்கு இன்னொரு ரேம் வந்து வாங்கி போட்டிங்கன்னா டியூயல் சேனலில் இன்னமும் பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ரைசனோட ப்ராசஸர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். அடுத்ததாக நம்மளோட GB 1TB ஹார்ட் டிஸ்க். இது வந்து ஒரு 5000 RPM ஹார்ட் டிஸ்க் 7200 கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து 5000 தான். இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3200 ரூபீஸ். ஸோ நிறையா டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து SSDயும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒரு 50,000 ரூபாய் பட்ஜெட்னால நம்மளுக்கு SSD இன்க்ளூட் பண்ண காசு கிடச்சிது. 240GB SSD 3000 ரூபாய்க்கு நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் 120GB SSD வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு கூட நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம். ஸோ SSD போடாதும் உங்கள் இஷ்டம். பட் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். விண்டோஸ் பூட் ஆகிறது அதெல்லாம். அதனால தான் நாங்கள் வந்து மெயினாக இதில் வந்து SSD சூஸ் பண்ணோம். ஸோ போடாதும் உங்கள் இஷ்டம். அதே மாதிரி கேபினெட்டுக்கு நாங்கள் 2000 ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேபினெட் தான் நீங்கள் வாங்கணும் கிடையாது. இந்த கேபினெட் சும்மா உங்களுக்காக காட்டுறதுக்காக இருக்குது. பட் வேறு கேபினெட் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இதுக்கு பதில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா ரேட்டும் நம்ம வந்து பார்த்துருவோம். மொத்தமாக கேபினெட் பார்த்திங்கன்னா 2000 ரூபாய். அப்புறம் வந்து நம்மளோட ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபாய். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ராசஸர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 16000 ரூபாய். மதர் போர்டு வந்து 7000 ரூபாய் கிட்ட வருது. அதுக்கப்புறம் நம்மளோட SSD பார்த்திங்கன்னா 3000 ரூபாய். பவர் சப்ளை பார்த்திங்கன்னா 2400 ரூபாய். அப்புறம் கிராஃபிக் கார்டு பார்த்திங்கன்னா 14000 ரூபாய். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 51 கிட்ட வருது, நம்மளுக்கு 51000 கிட்ட வருது. ஸோ நீங்கள் அந்த SSDயில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து ஓவராலாக கம்மியாகும். அதையும் நான் சொல்லிட்டேன். பிகாஸ் 120GB SSD கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து காம்பனன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபைனல் வேல்யூ வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஒரு 1000 ரூபாய் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ ஆயிருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராசஸர் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ப்ராசஸர் பார்த்திங்கன்னா Ryzen 5 3600 ப்ராசஸர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 3500 ஏன் யூஸ் பண்ணாமல் 3600 யூஸ் பண்ணான்னு பார்க்குறீங்களா? பிகாஸ் 3500க்கும் 3600க்கும் கிட்டத்தட்ட 6000 ரூபாய் டிஃப்ரென்ஸ் வருது. எதனால் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3600னால வந்து 3500 கொஞ்சம் அதிக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா 6 கோர் 12 த்ரெட் ப்ராசஸர். அது வந்து பார்த்தீங்கன்னா 6 கோர் 6 த்ரெட் ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸரில், அதாவது 3600 ப்ராசஸரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ரீமிங் குவாலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவாக கொடுக்க முடியும். த்ரெட்ஸ் அதிகமாக இருக்கிறனால ப்ராசஸஸ் ஒரே டைமில் நிறைய பண்ண முடியும். ஸோ அதனால் சிஸ்டமோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது 40,000 ரூபாய் பில்டுக்கும் இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிராஃபிக் கார்டு வந்து மாறுபட்டு கிராஃபிக் கார்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா 1650 சூப்பர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிராஃபிக் கார்டு வந்து ஒரு சூப்பரான கிராஃபிக் கார்டு, DDR6 டைப். ஸோ வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு கிராஃபிக் கார்டு. இந்த கிராஃபிக் கார்டுனால ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்ஸும் பண்ண முடியும். ஸோ கேமிங்லாம் நீங்கள் விளாடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக சூப்பரான குவாலிட்டியில் இதில் வந்து விளாட்லாம். அதாவது நீங்கள் ஃபுல் ஹெச்டிலே தாராளமாக விளாட்லாம். எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராது. பட் கொஞ்சம் லோ குவாலிட்டி தான் வச்சு விளாட முடியும் பெரிய பெரிய கேம்ஸ்லாம் போனீங்கன்னா. மற்றபடி சின்ன சின்ன கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் ஹை குவாலிட்டியிலே நீங்கள் வந்து வச்சு விளாட்லாம். தாராளமாக சப்போர்ட் பண்ணும், சூப்பராக சப்போர்ட் பண்ணும் இந்த சிஸ்டம். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே தாராளமாக இதில் வந்து பண்ணலாம். தாராளமாக சப்போர்ட் பண்ணும். எந்த ஒரு லாகினஸோ இல்லை வந்து நம்மளுக்கு வெறுப்பாக இருக்கும் இல்லையா, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து லேக் ஆகும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அன்லஸ் வைரஸ் இல்லாமல் இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இதை யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினிங் யூடியூபர்ஸ், இல்லை பிகினிங்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் உள்ளே இருக்கிற நல்லா ஒரு ஃபேமஸான யூடியூபர்ஸ் கூட இதை வந்து வாங்கி எடிட் பண்ணலாம். பிகாஸ் எடிட் பண்ணுறதுக்கு இதில் வந்து எஃபிஷியன்சி இருக்குது. ஸோ அது வந்து தாராளமாக எடிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஆல்பம்ஸ் எடிட் பண்ணணும், இல்லை மேரேஜ் வீடியோஸ் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக இந்த பிசி வந்து வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு என்ட்ரி லெவல் கேமர், நான் வந்து ஸ்டீம் பண்ணணும் ஒரு நல்ல குவாலிட்டியில் அப்படின்னா 720pல
தாராளமாக இதில் வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம். பிகாஸ் சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல் ஹெச்டியில் ஸ்ட்ரீம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். பட் வந்து கொஞ்சம் லாகியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் 720க்கு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கேமிங்கும் 720ல் வச்சுட்டு ஸ்ட்ரீமிங்கும் 720ல் வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அதனால தான் நான் சொல்கிறேன், பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் இந்த நம்ம சீரிஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கும். பிகாஸ் 30,000 சீரிஸ் பார்த்துருப்பீங்க, 40,000 பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ 50,000, நெக்ஸ்ட் வந்து 60,000 பட்ஜெட்டுக்கான ஒரு சீரிஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டிலேருந்து அதாவது 60,000 பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் 60,000 இன்னும் கொஞ்சம் இதோட நம்ம பெட்டரான ஒரு சிஸ்டம் வந்து பில்ட் பண்ண முடியும். இதோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு சிஸ்டமாக இருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், அதாவது இது வரைக்கும் இந்த 3 லெவல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேசிக் லெவல், என்ட்ரி லெவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு அடுத்ததுலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியேட்டர் லெவல் அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போக போகிறோம். ஸோ அந்த வீடியோக்காக காத்துருங்க. கன்ஃபார்மாக அது பாருங்கள், உங்களுக்கு அதுவும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்ன இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொள்ளுங்கள். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி காம்பனன்ட்ஸ் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாங்கிக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.